காரியம் ஆகணும்னா கழுதையானாலும் காலை பிடி. கம்சன் தன் தங்கை தேவகிக்கு பிறக்கும் 8வது குழந்தையால் தன் உயிருக்கு ஆபத்து என தெரிந்தவுடன் கணவன், மனைவி இருவரையும் சிறையில் அடைத்தான். இவர்களுக்கு குழந்தை பிறக்கும் சமயம் ஒரு கழுதையை சிறை வாசலில் கட்டி வைத்தான். சிறைக்காவலர்களை அவன் நம்பவில்லை. கழுதைக்கு நுகரும் சக்தி மிக அதிகம். குழந்தை பிறந்ததும் கத்த துவங்கிவிடும். கம்சன் வந்து கொன்று விடுவான். இப்படி 7 குழந்தைகள் இறந்தன. 8வது குழந்தையாக கிருஷ்ணர் பிறக்கிறார். உடனே தேவகி கணவன் வசுதேவன், தயவு செய்து கத்தி விடாதே என கழுதை காலில் விழுந்து கெஞ்சினான். கழுதையும் கத்தவில்லை. கிருஷ்ணர் அவதாரம் நிகழ்ந்தது. எனவேதான் காரியம் ஆகணும்னா கழுதையானாலும் காலை பிடி என்ற பழமொழி வந்தது. கர்நாடகாவில் அமிர்தாபுரத்து அமிர்தேஸ்வரான கோவிலில் வெளிச்சுவரில் வாசுதேவர் கழுதை காலில் விழும் சிற்பம் உள்ளது.